ஒவ்வொரு தொகுதியாக பேரை படித்து விஜய் விஜய் அப்படின்னு சொன்னதை நீங்கள் பார்ப்போம். ஆனால் திடீரென்று இங்கே பெரம்பூரில் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இப்படி கதறி 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 குலுங்கி குலுங்கி அழுத ஒருத்தருக்கு பேர் தமிழன் பிரசன்னா. நமக்கே போதுண்டாலே சிவாஜி கணேசனே ஒவ்வொரு நடிப்புல தோன்றுவாண்டா அவங்க கூடன்னு சொல்ற மாதிரி அந்த காட்சி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அந்த சிதம்பரம் JNU யூனிவர்சிட்டியில பேசும்போது நீங்கள் ஆயுதங்களை கீழே விட மாட்டீர்கள், எனக்கு அது தெரியும், ஏனென்றால் அது உங்களுடைய கொள்கை, ஆனாலும் சொல்லுகிறேன் நான் பேச்சுவார்த்தை. என்னையா அது என்ன உங்க கொள்கை? இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் நீ கீழே போடணும், கீழே போடலைன்னா கீழே போட வைப்பேன், அதை தானே சொல்லணும். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். பொற்கொடிக்கு ஆபத்து, எச்சரித்த திருமா. விஜய் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு குறித்து தேர்தல் கமிஷன் விளக்கம் கேட்பு. வடபழனி முருகன் கோவிலில் அத்துமீறும் போலீசார், பக்தர்கள் கொந்தளிப்பு. தனி தொகுதிகளில் போலி சான்றிதழுடன் போட்டியிடும் வேற்று மதத்தவர், காடேஸ்வரா எச்சரிக்கை. நக்சல் பயங்கரவாதம் அழிப்பு, பாஜகவும் காங்கிரசும் பார்லிமெண்டில் காரசார விவாதம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக சென்னை திருவிக நகர் தனி தொகுதியில ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி அவர்கள் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. அஇஅதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்திலேயே அவங்க நிக்கிறாங்க சார். இதை வரவேற்று விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்றிருக்காரு. பொது வாழ்விற்கு அவர்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் உயிருக்குமே பாதுகாப்பு வேண்டிய சூழல் நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதல்ல திருமாவளவனுடைய இந்த செய்தியை நாம் வரவேற்கலாம், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்த போது அதனுடைய குற்றவாளிகள் ஒவ்வொருத்தராக என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட போது திருமாவளவன் எங்க இருந்தார் எனக்கு தெரியாது. கொலை வழக்கு நியாயமாக நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் குரல் கொடுத்தாராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்றைக்கு அதே பொற்கொடியை ஏன் இவரால் தன்னுடைய பக்கத்திலேயோ மற்ற பக்கத்திலேயோ கொண்டு வர முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா இதுக்கு பின்னால எல்லாருக்கும் தெரியும், இன்றைய காங்கிரஸினுடைய மாநில தலைவருக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு என்ற சந்தேகங்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதை அட்ரஸ் பண்ணினாரான, ஏன் அட்ரஸ் பண்ணலைன்னா இது கூட்டணி அப்படிங்கிறதுனாலதான் இவர் அட்ரஸ் பண்ணல. அவர் மேல சந்தேகம் தானே இருக்கு, அதையாவது சொல்லலாம்ல. அவரும் விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிற வார்த்தையை என்னைக்காவது திரும்ப சொல்லியிருக்காரான எனக்கு அதுவும் தெரியாது. அதனால எவ்வளவு நாள் தான் அடிமையா இருக்கிறது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தன்மானம் பொங்கி வந்திருந்தது என்றால் அதை நாம் வரவேற்போம். ஆனா அந்த தன்மானம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது தான் ஒடுக்கப்படுகிறோம் என்பதை தாண்டி அவரால் ஏன் செயல்பட முடியல? அதாவது காங்கிரஸ் வேண்டாமனே இந்தியாவில் அத்தனை ரீஜனல் பார்ட்டிஸும் முடிவு பண்ணது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் தூக்கி தூர வச்சது, மம்தா காந்தி காங்கிரஸ் தூக்கி தூர வச்சார், அகிலேஷ் யாதவ் தூக்கி தூர வச்சார், லாலு பிரசாத் பையா இவனுமே தேஜஸ்வியே தூர வச்சு அப்புறம் சரியாச்சு. அந்த காலகட்டத்திலெல்லாம் காங்கிரஸை விட்டுவிடக் கூடாதுன்னு திமுக சொல்லிட்டு இருந்தது திருமா. அந்த திருமாவுக்கு அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரதேஷ் கமிட்டி தலைவர்கிட்ட என்ன நட்பு தேவைப்படுகிறது எனக்கு தெரியல.
அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இது முதல் கேள்வி. ரெண்டாவதாக இது தன்மானத்தால வந்திருக்கான் அப்படின்னா, இப்போ நேத்து பாருங்க துரைமுருகன் இதே விசிகே கட்சியினுடைய பிரச்சாரத்தின் போது இறக்கி விட்டுட்டார். விட்டுட்டார். பல பகுதிகளில் திமுக போஸ்டர், அதாவது பட்டியலின மக்கள் வாழ்ற இடத்துலலாம் போஸ்டர்ல திருமா இருக்கிறார். அதே வெகுஜனம் வாழக்கூடிய இடங்கள்ல போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதுல திருமா இல்லை. ஒரே ஊர்ல இதையும் மக்கள் எடுத்து போட்டிருக்காங்க. இது ஏன் இவர் ஒரு கூட்டணி கட்சிக்காரர்னு ஏன் கேட்க முடியல? அது நமக்கு தெரியாது. சொன்னாலும் சொல்லலைனாலும் இப்ப திருமாவளவன் கட்சி ஜிகாத்திகளுக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் அடிமையாக இருக்கிறதுங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ அவர் ஆலூர் ஷானவாஸுக்கு இடம் கொடுக்கல. ஆலூர் ஷானவாஸுக்கு ஏன் இடம் கொடுக்கல அப்படின்னா, நாகப்பட்டினத்துல ஜவஹர்லாம் நேரடியா திமுக கேட்டு இடம் வாங்கிட்டாரு சொல்றாங்க. எப்படி இடம் வாங்கிட்டாருன்னா, ஆலூர் ஷானவாஸ் விட்டு கொடுத்துட்டாரு, திமுக புரோக்கர் பண்ணிடுத்து அப்படிங்கிறாங்க. அப்படியானால் தனக்குன்னு ஒரு தொகுதி திமுக கொடுக்கும் அப்படின்னா ஆலூர் ஷானவாஸ் நம்பிட்டு இருந்திருக்கிறாரு. திமுக விசிகால பேசும் நம்பியிருக்காரா? திமுக பேசவில்லை. இது எல்லாம் கூட்டணிக்கு போகும்போதுதான் திருமாவளவனுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர் யாரை வளர்த்து விட்டாரோ அந்த ஜிகாத் இவருக்கு நன்றியாக இல்லை. ஏன் இதெல்லாம் இவர் பண்ணோம்? அப்ப இவருக்கு என்ன பயம் இருக்கிறது? ஏன் அவர்களை வளர்த்து விடுகிறார்? அப்போ எந்த அளவுக்கு இவர் அடிமைப்பட்டிருக்கிறார் தெரிஞ்சதுனால தானே அவங்களால தைரியமா வெளியில் போக முடியுது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப இவர் தொகுதி கொடுக்கலங்கிறத விட அவர் தொகுதியை விட்டுட்டாருங்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. முதல்ல எல்லாரும் திருமாவளவன் கொடுக்கலாம் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு பின்னால் இன்னொரு கதை இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி திருமாவளவன் திமுகல இருந்து வெளியில வந்திருப்பாரா அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு அச்சம் இருந்ததுனாலதான் இப்ப சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறான்னு. என்ன அச்சம்? மத்தியில பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி கொள்ளவே முடியாது. 2029 அவங்களுக்கு தான். நாம அங்க இருந்து எம்பியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இதுக்கு முன்னால இருந்த எம்பியா இருந்து ஒன்றும் பண்ணிடல. ஆனால் மாநிலத்தில் வந்தால், மாநிலத்தில் ஒரு ஹங்க் அசம்பிளி, ஒரு தொங்கு சட்டமன்றம் வளர்ந்தால் நாம் கேட்கறத கொஞ்சம் தைரியமா, இப்போ விட கொஞ்சம் தைரியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. வேல்முருகன் மாதிரி ஆள் வெளியில போயிட்டாங்க. ஒத்த சீட்டு தான் இத்தனைக்கும். ஒத்த சீட்டு தான். நீங்க போயிருக்க வேண்டியதானேங்கிறேன். ஏன் போகல? 8 சீட்டுல ஒரு சீட்டு நீங்க 2 சீட்டு பொதுவில் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா அந்த யார் கேண்டிடேட் போட போறீங்க அதுலங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுவிலேருந்தே கேண்டிடேட் போட போறீங்களா, இல்லை பண்டையிலேருந்து கேண்டிடேட் போட போறீங்களா, நீங்க யாருக்காக பேச போறீங்கிறத நான் நீங்க பொதுவிலையும் எங்களால பண்ண முடியும்னு காமிக்க போறீங்களா? இந்த கேள்விலாம் இருக்கு திருமாவளவன் பத்தி. திருமாவளவனை பத்தி அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அவர் அம்பேத்கரை விட்டு கொடுத்தவர் தமிழகத்துல ஜிகாத்திகள்கிட்டங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா இதை வரவேற்கிறார். அதுக்காக அதிமுகவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா இதுவே முதல் ஷிஃப்ட் என்று பார்க்கிறேன். இதுவரைக்கும் அந்த கொத்தடிமைகள் யாரும் அதிமுகவுக்கு நன்றியே சொன்னது கிடையாது. இப்போ ஒரு கொத்தடிமை லேசா இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கு. இது ஏன் இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஆனால் இந்த சினிமா எல்லாம் சொல்லும் மாதிரி வெள்ளித்திரையில் காண்கிறப்பாங்களே, இனிமே இவர் என்ன பண்ண போறாரு, இது எதுக்காக மிரட்டி இருக்காருங்கெல்லாம் போகப்பாக பார்ப்போம். ஆனால் இது மனம் திருந்தியதால் வந்த ஒரு மாற்றமாக என் கண்களுக்கு படவில்லை. அடுத்த செய்தியாக ஐநாவரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாஞ்சில் சம்பத், ஆதவ அர்ஜுனாலாம் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த லாட்ஜிலேருந்து மது பாட்டில், உடைந்த மது பாட்டில்களோட தூள்கள் இந்த பீஸ் பெண்கள் மேலே விழுந்திருக்கு. உடனே கூட்டத்தை நிறுத்திட்டு அவர் ஆதவ அர்ஜுனா ரொம்ப கோபமாக பேசக்கூடிய காட்சிகள்லாம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு செய்தி தான். இன்னொரு செய்தி, அவர் 2 நாளைக்கு முன்னாடி பெரம்பூர் குளத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். இப்போ போதிய பாதுகாப்பு அவருக்கு வசதிகள் எதுவும் பண்ணி கொடுக்கல, ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு. அது குறித்தும் தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் கேட்டு டிஜிபிக்கு அறிக்கை கேட்டிருந்தாங்க. அந்த செய்தியும் வந்திருக்கு. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க சார்? எலெக்ஷன் நேரத்தில் யாருக்கு என்ன கூட்டம் வருகிறது அப்படின்னு கட்சிக்காரர்களால் அனுமானித்து சொல்ல முடியாது.
இப்போ கரூரில் நீங்கள் ஒரு கூட்டம் போடுறீங்க, எவ்வளவு கூட்டம் வருவாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா கட்சிக்காரர்களை தான் வரப்போகிறாங்க. அது கட்சிக்கான மாநாடு. கரெக்ட். மேக்சிமம் எலெக்ஷன் நேரத்தில் போகும்போது பொதுமக்களுக்கான அது ஒரு திறந்த வெளி இடம் தான் அது. நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் பெரம்பூர்லேருந்து குளத்தூர் செல்வதற்கு விஜய்க்கு 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. இது நல்லதா கெட்டதா அதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். இது ஓட்டா வருமா ஓட்டா வராதா அதெல்லாம் வேறு. ஆனால் கரூருக்கு அப்புறத்துலேருந்து அதுக்கப்புறமும் எங்கேயுமே இந்த விஜயை பார்க்க வேண்டும் என்கிற வேட்கை தமிழ்நாடு வாக்காளர்கிட்ட இருக்கு. இதை காவல்துறை புரிந்து கொள்ளாதான்னு கேட்குறேன். இதை விஜய் தான் சொல்லணுமா உங்களுக்கு, இல்லை ஆதவர்ஜனா சொல்லணுமா? அது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வேலைங்க. டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னதை விட கூட வந்துட்டுனா கூட வரும். அதுக்கு என்ன பண்ணுறது? பாதியில் அனுப்ப முடியும் சார். இது பப்ளிக்கு தெரியுது, பப்ளிக் மாறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுக்கவில்லை. நீங்கள் திருப்பி நமக்கு என்ன வருது? கரூர் மாதிரியே தான் நீங்கள் ஏதாவது வம்பு பண்ண விரும்புகிறீர்களா? அவருடைய யாத்திரையை தடை செய்ய விரும்புகிறீர்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு எங்கேயோ பார்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கண்ணாடி துகள் மேடைக்கு வருகிறதுன்னா அங்க சண்டை போட்டு அது மேடைக்கு வர்ற தூரத்துல இருக்குமானால் இது உலகத்தர என்ன பண்ணிட்டு இருந்தது? அந்த இடத்துல இருக்கிற அந்த பார் ஏன் மூடலை? கேள்வி வருதா இல்லையா? ஒரு பொதுக்கூட்டம் நடப்போது, ஒரு முக்கியமான தலைவர் வராரு, அங்க இருக்கிற டாஸ்மாக் கடையை மூட வேண்டியதானே? அந்த டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே? அதை நீங்க ஏன் பண்ணல? சரி, 3வது இதை உண்மையினே வச்சுப்போம். 365 நாள்ல ஒரு நாள் கூட இது மாதிரி அங்க 2 பேர் சண்டை போட்டு வெளியில தெருவில் பாட்டில் விழுந்ததா இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. விஜய் மீட்டிங் போடுற அன்னைக்கு மட்டும் 2 பேர் சண்டை போட்டு அந்த பாட்டில் மேல விழுகுது. பெண்கள். அதுதான். அப்ப என்ன அர்த்தம் என்றால், திட்டமிட்டு விஜயனுடைய கூட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள். ஏன்னா அங்க நிற்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேட்டா சபரீசனுடைய உறுப்பினர். திமுக யாருக்கு கொடுத்திருக்கிறது என்றால் சபரீசனுக்கு நெருக்கமான அண்ணா நகரை சேர்ந்த ஒரு புள்ளைக்கு அங்கே கொடுக்கிறார்கள். அவர் விஜயை ஜெயிக்க வைக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எப்படி முடியும்? எனக்கு தெரியல. அப்போ நீங்க இப்பதே ஒரு ஃபவுல் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான் அர்த்தம். அதனால இது நான் விஜய்க்கு ஆதரவாக நான் பேசவில்லை. திமுகவுடைய சல்லித்தனம் எவ்வளவுங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அதனால விஜய் எலெக்ஷன் வந்தாச்சு, அவர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டாச்சு, அவர் 2 தொகுதியில் நிற்க போறாரு. அந்த தொகுதியில் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு அதெல்லாம் இருப்போம். இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் நீங்க மாநாட்டில் பேசும்போது விஜய் 234 தொகுதியும் விஜய், ஒவ்வொரு தொகுதியா பேரை படிச்சு விஜய் விஜய் அப்படின்னு சொன்னதை நீங்க பார்ப்போம். ஆனால் திடீரென்று இங்க பெரம்பூர்ல ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த ட்விஸ்ட் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் திருச்சி மேற்கா இருக்கட்டும், பெரம்பூரா இருக்கட்டும், கிறிஸ்தவ மைனாரிட்டிகள் அதிகம் உள்ள பகுதி. அப்ப இந்த மைனாரிட்டி ஓட்டை விஜய் தட்டி கொண்டு போகிறார். விஜயே அதைத்தான் எய்ம் பண்றார். ஒண்ணு, அது போயிடக்கூடாது, தடுக்கணும்னு திமுக நினைக்கிறது. அவ்வளவுதான். இது மைனாரிட்டி ஓட்டை வாங்குவதற்காக 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு போட்டி. அப்படிதான் பாக்குறேன். இந்த லட்சணத்துல விஜய் எப்படி செக்யூலரா இருக்க போறாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. திமுக செக்யூலர் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் செட் அசைடு எவ்ரிதிங். விஜய் என்ற இடத்துல விஜயனுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, அதன் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதன் தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இருக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் இதை பார்த்து கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஆபீசரை அனுமதித்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் ஸ்ரீ டிவியினுடைய பார்வையாக இருக்கு.
வடபழனி முருகன் கோவில் சார் எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கக்கூடியது. ஏற்கனவே நிறைய செய்திகளில் பார்த்துருக்கோம். ஹெச்ஆர்என்சியில் அங்கங்கே வந்து ஒரு ப்ரைஸ் டேக் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்க்குறது, 5 நிமிஷத்தில் பார்க்குறது, 5 மணி நேரத்தில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் டேக் போட்டு கோவிலை வணிக ஸ்தலமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு நம்மளே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கோம். வடபழனி முருகன் கோவிலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவலர்களாகட்டும், இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய காவலர்களாகட்டும், அந்த யூனிஃபார்ம்லேயே வந்துட்டு அவங்க கியூலெல்லாம் நிற்கிறது இல்லை, நேராக வந்து போய் சுவாமி தரிசனத்துக்கே போயிடுறது. சிறப்பு கரிசனம் அந்த டிக்கெட் கூட அவங்க வாங்குறது இல்லை. அவங்க போறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவருடைய உறவினர்கள் அப்படின்னு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்களையும் அவங்க வந்து சுவாமி பார்க்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால பக்தர்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? காவல்துறையை சொல்வதற்கு முன்னால் அறநிலைத்துறையினுடைய ஒரு கேடுகட்ட விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் பாஸ்கர். இப்போ 63 மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தேர்லாம் நடந்தது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அதிசயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? கோயிலில் தான் உண்டியல் இருக்கும். சாமி உற்சவம் வரும்போது உண்டியல் வராதுங்க வெளியே. சாமி உற்சவம் வரும்போது தட்டு காமிப்பாம சேருக்கு காசு போடுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், அவர் கட்டுவார் பண்ணுவார். மயிலாப்பூர்ல சுவாமி உற்சவத்தின் போது டிராலியில் அவருக்கு முன்னால் உண்டியல் வந்திருக்கிறது. இது பார்த்தீங்களா இல்லையா? இதை விட கேவலம் பிச்சை எடுத்து பழக்கலாங்க இந்த அரசாங்கம். சரி, சுவாமி ஊர்வலம் வரும்போது சரி, அப்ப அந்த இடத்துல கூட அவன் 4 காசு அவனுக்கு போட்டக்கூடாதான் என்ன? அந்த பட்டாச்சாரியா இருக்கு. யார் இப்படி இந்த அளவுக்கு எப்படி சாமி? எப்போ சாமி வந்து உன்ட வந்து காசு பிச்சை எடுக்க வர்றாரா? எனக்கு தெரியல. கோயில்ல போய் நான் கொடுக்கும்போது அது நான் காணிக்கையாகிறது. தெருவில் வரும்போது சாமி உண்டியால தூக்கிட்டு வராருங்கிறது என்னால் இது பொறுத்துக்க முடியல. இந்த அயோக்கியத்தனத்தை சிடிவி சார்பாகவும் என்னுடைய தனிநபர் சார்பாகவும் நான் இதை வன்மையாக கண்டுக்கிறேன். முதல் இப்போ அறநிலைத்துறைக்கு வந்துடும். அறநிலைத்துறையோ கோயிலை பொறுத்தவரை எல்லாம் கட்டணம் தான், டேரிஃப் தான். அது ஸ்ரீரங்கத்தில் உங்களுக்கு தெரியும், சொர்க்கவாசலுக்கு என்ன டேரிஃப் வச்சாங்க, திருவள்ளிக்கேணியில் சொர்க்கவாசலுக்கு என்ன டேரிஃப் வச்சாங்க, இதெல்லாமே நம்ம பேசிட்டோம். அங்கே பாரபட்சமான முறையில் எல்லாரும் அனுப்பப்பட, அதாவது ஒரு விஐபி வராரு, 2 பேர் வராரு, சில நாளில் நடக்குது, புரியுதுங்க, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஜட்ஜு வராரு, இல்லை ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் யாராவது ஒருத்தர் வராரு, 1-2 பேர் வர்றதை வந்து தடுக்க முடியாது. அது வந்து நம்ம சிஸ்டம் அப்படி இருக்கு. ஏன்னா விஐபிக்குன்னு ஒரு சிஸ்டம் நாம் வச்சிருக்கோம், அதை நாம தான் மதிக்கிறோம். விஐபி முன்னால போகணும், அவருக்கு முக்கியமான வேலைகளுக்கும் சீக்கிரம் பார்த்துட்டு அரசாங்கம் சொன்னாலும் நாமளும் மதிக்கிறோம். அதை வந்து நாம வந்து அதை வந்து பெரிய தவறாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. சரி, ஒரு விஐபிப்பா போட்டுப்பான்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு ஜட்ஜி, ஒரு ஆஃபீஸர். ஆனால் சாதாரண அங்கே காவலுக்கு இருக்கிற காவல் போலீஸ்காரர் எல்லாம் வந்து டப்பான்னு எல்லாரையும் கியூவை பிரேக் பண்ணிட்டு உள்ளே போகிறதும், தனக்கு வேண்டியவங்களை உள்ளே விட்டுறதும், இது யார் அனுமதிக்கிறா அப்படின்னா, அங்கே உள்ளுக்குள்ள உள்ள காவல் என்பது அவுட் சோர்ஸ் செய்யப்படுகிறது. அந்த உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துலையும் இதே பிரச்சனை இருக்குங்கிறாங்க, திருவண்ணாமலையிலையும் இதே பிரச்சனை இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் அவுட் சோர்ஸ் கொடுத்து விடுகிறார்கள் நான் கேள்விப்படுறேன். அந்த அவுட் சோர்ஸ் கொடுக்குற கம்பெனி என்ன செய்கிறார்கள்ங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயும் கிடையாது, அவங்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஆகையினால என்ன பண்ணுறான், கியூவில் இருக்கிறவனை போய் அடிக்கிறான். ஸ்ரீரங்கத்தில் கியூவில் இருக்கிறவனை போய் அடிச்சுட்டான். அதே மாதிரி 2-3 இடத்துல கீழே இருக்கிறத அடிச்சுட்டாங்கிற தகவல் வருது. ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் மரணம், ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் மரணம், பழனியில் ஒருத்தர் மரணம். இதெல்லாம் திமுகவினுடைய அறநிலைத்துறையில வந்து கேடுகட்ட. அப்போ இந்த உள்ள இருக்கிற செக்யூரிட்டி என்ன செய்கிறார்கள், இதுதான் இப்ப கேள்வி. வடகொலையிலாம் இப்ப செக்யூரிட்டிக்கு என்ன வேலை? செக்யூரிட்டி கைகட்டி வாய்ப்பத்தி கொண்டு இருக்கிறதா? அப்போ அந்த செக்யூரிட்டி வந்து போலீஸை கேட்க முடியாத அளவுக்கு பயந்து போயிருக்கிறதா? இல்லை போலீஸும் அவனும் ஒன்று தான். என்ன நடக்குது இது கொஞ்சம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வடபழனி பொறுத்தளவில் அதனுடைய அறங்காவலர் ரொம்ப நல்லவர், நமக்கு தெரியும். அவர் கொஞ்சம் ரெகுலராக அங்கே கோயிலுக்கு போகக்கூடியவர், பார்க்கக்கூடியவர் தான்.
அப்படி இருக்கும்போது அங்க இப்படி நடக்குமானால் நம்ம தரப்புல அந்த அறங்காவலருக்கு நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த மாதிரி நடக்கிறத எப்படி தடுக்க வேண்டும் அவங்க பார்க்கணும். இனியாவது அதாவது நடைபெறாத நாம சில இடத்துல அறநிலையத்துறை இருந்தா கூட அதை தாண்டி ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிற இடத்துல அது நடக்காம போயிடக்கூடாது, நல்லதே நடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது. நடக்கும் என்று நம்பலாம். தமிழகத்துல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு சார். அதுல தனி தொகுதிக்குன்னு 46 தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. இந்த 46 தொகுதி தனித்தொகுதி அப்படிங்கிறது இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட அந்த பகுதி அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இதுல என்ன குளறுபடி நடக்குது அப்படின்னா, அவர்கள் சிறு வயதிர்கள் இந்து மதத்தை பின்பற்றி இருக்கலாம், காலப்போக்கில் மதம் மாறி இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் இந்த மாதிரி தொகுதியில போட்டியிடும் போது பழைய சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டே போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பேரியக்கத்தின் தலைவர் கடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவங்க மனு தாக்கல் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அதை சரியான முறையில அதை ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு இதை ஏற்றுக்கொள்ளணும், அதை அப்படி பொய்யா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? சென்ற வாரம்தான் உச்ச நீதிமன்றம் பட்டியலினத்தவருக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு மதம் மாறியவர்களுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி, இது சம்பந்தமா பல சர்ச்சைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல இல்லை நீங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க, அந்த சர்ச்சையெல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைக்கு அம்பேத்கர் வடிவமைத்த சட்டம், அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக பட்டியல் இனத்தவர் மதம் மாறினால் அந்த சலுகை கிடையாது என்றுதான் சொல்லியிருக்கு. முடிஞ்சு வச்சு. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க பாத்துக்கலாம், பல போலீஸ் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ப்ரமோஷன் வாங்கி, தமிழ்நாட்டில் உமாசங்கர்னு கலெக்டராக இருந்தாரு, பிரச்சாரம் பண்றது, கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணுவாரு. அவர் எஸ்சி சலுகையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் பெரியஸ். அந்த வகையில இப்போ திமுகவினுடைய ஒரு பெரிய சொம்பு, கருணாநிதி இருந்த போது கருணாநிதியினுடைய குடும்பத்தார பாப்பான்னு அந்த அளவு கதறல. ஆனா இப்படி கதறி 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 குலுங்கி குலுங்கி அழுத ஒருத்தருக்கு பேர் தமிழன் பிரசன்னா. நமக்கே போதுண்டாலே சிவாஜி கணேசனே ஒவ்வொரு நடிப்புல தோந்துருவாண்டா அவங்க கூட சொல்ற மாதிரி அந்த காட்சி பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அதற்கான பலன் கிடைத்து விட்டது இல்லையா சார்? இந்த முறை பலன் கிடைச்சிருச்சு. ஆமா ஆமா, அதெல்லாம் கிடைக்கும். எழும்பூர் தொகுதியில அவர் தான் நிற்கிறார். ஆனால் அவருடைய வீட்டுல, அவருடைய வசிப்பிடத்துல அவர் போட்டிருக்கிற முந்தைய புகைப்படங்கள் எல்லாம் அவர் தன்னை கிறிஸ்தவர் என்பதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவர் தன்னை ஹிந்துவா சொல்லிக் கொண்டதும் இல்லை. இப்போ கிரிப்டோ கிறிஸ்டியன் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணதாஸ் காந்தி, அவருக்கும் இன்னும் ஒரு பிஜேபி தலைவருக்கும் நேரடியாக டிவியில் டிபேட் அவர் நான் ராமனை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். பிஜேபியினுடைய அன்றைய அந்த பேனலிஸ்ட் உடனே நீ கிரிப்டோ கிறிஸ்டியன் தானே என்று சொல்ல எல்லாம் நடந்தது. இந்த கிரிப்டோ கிறிஸ்டியனுங்கிற வார்த்தையே, அப்படி ஒரு வார்த்தை வேற எந்த ரிலிஜியனும் இருக்காது. ஏனென்றால் நீ ஹிந்து என்ற பெயர் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவனாக ஏமாற்றுகிறாய். எக்கச்சக்கமாக ஹிந்து அறநிலைத்துறையில அப்படி நிறைய பேர் செத்து போன பிறகு தெரியும், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு பேரை போட்டிருப்பாங்க. பார்த்தா கீழே பிராக்கெட்ல மேலாளர் அறநிலையத்துறைன்னு போட்டிருக்கோம். அறநிலையத்துறையில கர்த்தர் இவர் ஏன் அங்க இருந்தாருங்கிறது மயிலாப்பூர்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. திருப்பதியில இதே பிரச்சனை நடந்து 38-40 பேரை சந்திரபாபு நாயுடு தமிழகத்துல இது எல்லாமே நடக்கும். சமீபத்துல ஒரு பெரிய மோடி ஹேட்டர் நடிகர், பாலச்சந்திர படத்தினால ஃபேமஸ் ஆனவர், கமலஹாசனுக்கு ரொம்ப நண்பர், பெர்வர்ட், கர்நாடகாவை சேர்ந்தவர், அவ்வளவுதாங்க, பிரகாஷ் ராஜ். அவங்க அம்மா செத்து போன பிறகுதான் பூனைக்குட்டி வெளியில வந்திருக்கு இவரை கிறிஸ்தவர்னு. ஏண்டா மோடி மேல இந்த வெறுப்பு இந்த வெறுப்பு இந்த வெறுப்பு, இவனுக்கு நக்சலான பார்த்தா அவன் அதாவது ஸ்டேன்ஸ் பாதிரி. ஆமா, ஸ்டேன்ஸ் பாதிரி யாரு ஹெல்ப் பண்ணா நக்சல்.
வனவாசி பெல்ட்டில் கிறிஸ்தவர்களை இந்துக்களை கன்வெர்ட் பண்ணதுக்கு யாரு ஹெல்ப் பண்ற? நக்சல். கன்வெர்ட் பண்றது யாரு? கிறிஸ்டியன்ஸ். ஏன் இந்த கௌரி லங்கேஷுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த பிரகாஷ்ராஜ் இப்படி வந்தாருன்னா இந்த நக்சலும் அந்த சர்ச்சும் உடன்பாடு. இப்ப இவரே அவர் தானே தெரிஞ்சு வச்சு. இதுதாங்க கிரிப்டோ கிறிஸ்டியன். அந்த வகையில தமிழகத்துல தமிழன் பிரசன்னா எக்மோர்ல கேண்டிடேட் என்ற உடனே முதல்ல குரல் எழுப்பினவர்கள நானும் ஒருவாள். ஆஹோ, இவருக்கு எப்படி அவனுடைய பதவிக்குள்ளேயோ நீங்க கிறிஸ்துவர் தானேன்னு கேட்டிருக்கேன். கடகடான அப்புறம் நிறைய பேர் போட்டாங்க. அதே எண்ணம் பல பேருக்கு ஒரே நேரத்துல வந்ததுல எனக்கு ஒரே சந்தோஷம். டக்குன்னு அர்ஜுன் சம்பத் போட்டாரு, அதுக்கப்புறம் காடேஸ்வரா போட்டாரு, கடகடன்னு எல்லாருமே போட்டிருக்காரு. இப்போ ஒரு பட்டியல் வெளியில வந்திருக்கு எத்தனை பேர்னு. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க கேட்டா ஆச்சரியப்பட்டுருவீங்க. திருமாவளவன் அப்படின்னா திருமாவளவனையே அந்த லிஸ்ட்ல தான் வைக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அந்த லிஸ்ட்ல வருவாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு அவர் ஒரு இடத்துல சாமியும் கும்பிட்டாரு, ஒரு இடத்துல இதுவும் பண்றாரு. ஆனா 40 நாள் நான் ரம்ஜானுக்கு நோன்பும் இருக்கேங்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுமாங்கிறத நமக்கு தெரியாது. ஆனால் திண்டிவனம் வேட்பாளர் வன்னியரசு வீட்லயும் இப்போ ஒரு இளவு வந்த போதுதான் தெரிஞ்சது அவர் கிறிஸ்தவர்னு. பெரியகுளம் வேட்பாளர் சக்திவேல், கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மாலதி, செய்யூர் வேட்பாளர் சிந்தனை செல்வன். இவர் இவர் பேர் என்ன பவுல், ஏதோ ஒரு பவுல், இவர் பேர் பவுல். ஆமா, என்ன டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்க. அரக்கோணம் வேட்பாளர் எழில் கரோலின் ஆகியோர் கிறிஸ்தவர்கள். அதே மாதிரி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா, வால்பாறை தொகுதி வேட்பாளர் திமுக வேட்பாளர் லக்ஷ்மண சிங் ஆகியோர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எத்தனை கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு இந்துக்களுக்கான இடஒதுக்கீட்டை பறித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சியிலும். சென்னை மேயர் மேலேயே அந்த குற்றச்சாட்டு வந்தது. ஆமா, அவங்க எப்படி பட்டியலில் வர முடியும், அவங்க அந்த கோட்டால எப்படி வர முடியும் என்ற இது அதனால ஹிந்து பட்டியலினத்தவர் விழித்து கொள்ள வேண்டும். அவங்க இதுக்கு போராட்டத்துக்கு வர வேண்டும், களத்துக்கு வர வேண்டும். அது முதல் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன பிறகு இது நடக்குதுன்னா இப்ப இந்த லிஸ்ட் வந்திருக்கு. இந்த லிஸ்ட எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணும். இந்த எல்லா தொகுதிகளையும் இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருடைய அஃபிடவிட்டும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அந்தந்த பகுதியில் உள்ள என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். நம்ம கையில நம்ம சொல்லலாம். தமிழன் பேசுனா காடேஸ்வரா அவனுடைய இதை வச்சுட்டு நம்ம சொல்லலாம். காடேஸ்வரா தன்னுடைய அறிக்கையில இந்த பெயரும் சொல்லல, இந்த பெயரும் குறிப்பிடல. ஆனா இந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இப்ப வந்திருக்கு. ஆகையினால இவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இது எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி என்று நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு தானாகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய வேண்டும். நிறைவு செய்தியாக பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த யூபிஏ கவர்மெண்ட் அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அதை வளர்வதற்கான எல்லா முயற்சியுமே பண்ணாங்க, தவிர அதை ஒழிக்கிறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. இப்போ இந்த என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்ச் 31, 2026 அவ்வளவு 99% ஒழித்து விட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்றேன்னா 317 மாவோயிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுல அரெஸ்ட் பண்ணவங்க 862 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். 1900 பேர் ஆயுதங்களை கொடுத்து சரண்டர் ஆயிருக்காங்க. இப்படிங்கிற தரவுகளை கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? 2019 அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு ஹோம் மினிஸ்டர் கிடையாது.
2019 ஹோம் மினிஸ்டர் ஆகும்போது அமித்ஷா எடுத்த சேலஞ்ச் நக்சல் இல்லாத பாரதம். 126 மாவட்டத்தில் 540 மாவட்டத்தில் 126 மாவட்டத்தில் நக்சல் மெனாஸ் இந்தியாவில் இருந்தது. இன்னைக்கு வெறும் 7 மாவட்டத்தில் தான் இருக்கிறது. 1-2 மாறியில் ஒரு 18 மாவட்டம்னு இன்னொரு கணக்கு சொல்லலாம், சொல்லிட்டு போட்டோம். 126 எங்க, 7-18 எங்க, அந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறது. நீங்க ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில முன்னாள் ஹோம் மினிஸ்டர் சிதம்பரம், அவர் எந்த மினிஸ்டருக்கும் நல்லது செய்ததில்லை. ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது நாட்டுக்கு நல்லது செய்ததில்லை, ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது நாட்டுக்கு நல்லது செய்ததில்லை. ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் காஷ்மீரில் ஒரு இன்டர்லெக்டர்ஸ் ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு அதை குழப்பி அட்டானமஸ்லாம் பேசிட்டு கிடந்த ஆளுக்கு பேர் தான் ப. சிதம்பரம். இதை பற்றி என்னுடைய யார் இந்த ப. சிதம்பரம் CTVயில் ஒரு வீடியோ இருக்கு. அந்த சிதம்பரம் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் பேசும்போது, நீங்கள் ஆயுதங்களை கீழே விட மாட்டீர்கள், எனக்கு அது தெரியும், ஏனென்றால் அது உங்களுடைய கொள்கை, ஆனாலும் சொல்லுகிறேன் நான் பேச்சுவார்த்தை. என்னையா அது என்ன உங்க கொள்கை? இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் நீ கீழே போடணும், கீழே போடலைன்னா கீழே போட வைப்பேன், அதை தானே சொல்லணும். ஏன்னா ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியே நக்சல்ஸ் நடந்தது. அர்பன் நக்சல், அத்தனை அர்பன் நக்சல் இலக்கியவாதிகளையும் இடதுசாரி இலக்கியவாதிகளை வளர்த்து விட்டது காங்கிரஸ். அவங்களுக்கு விருது மேல விருது கொடுத்தது காங்கிரஸ். அவர்களை எல்லாம் நீங்கள் தான் எழுத்தாளர்கள், உங்களை விட்டா எழுத்தாளர்களே இல்லை என்று புலகாங்கிதம் அடைந்து அவங்கள பாராட்டி சீராட்டினது காங்கிரஸ். அதனால அமித்ஷா அதெல்லாம் போடா, நீ அது உன் புத்தி, அது உன்னுடைய எழுத்தாது, தூக்கி குப்பையில போடு, சமுதாயத்துக்கு நல்லது செய்யாத எழுத்து எனக்கு வேண்டாம். நீ அவன் ஆர்ம்ஸை சரண்டர் பண்ணலைன்னா நீங்க சரண்டர் பண்ண வைப்போன்னு சொல்றாரு. கடன்னு கொடுத்துட்டா. இந்த நம்பர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. இப்போ சொல்லியிருக்காரு 31/3. நான் இன்னைக்கு 1 ஆக்சுவலா ஏப்ரல், இன்னைக்கு 1 ஆச்சு. இன்னைக்கு 1 ஏப்ரல். 31/3/2026 நான் எலிமினேட் பண்ணிடுவேன். இப்போ கடைசியா 7 மாவட்டம்னு வந்திருக்கு. இன்னும் 7 மாவட்டம் எலிமினேட் பண்ண வேண்டியது. பரவாயில்ல, பொதுவாக மேக்சிமம் என்டிஏ கவர்மெண்ட் டார்கெட்ல முன்னால் தான் முடிக்கும். இது ஒன்றும் இது அப்டேட்டட் ஃபிகர் அப்படின்னா நான் பார்த்தது. இதுக்கப்புறம் முடிஞ்சிட்டு தான் அந்த 7ங்கிறது எனக்கு தெரியாது. அங்கதான் சார் அமித்ஷா. அதாவது எல்லா நக்சல் மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை. பள்ளிக்கூடம் இல்லை சார். பள்ளிக்கூடம் இவங்களுடைய ஆயுத கூடவனா இருந்தது சார். ரோடு வசதி கிடையாது சார், எலக்ட்ரிசிட்டி கிடையாது சார். அவன் பஸ்ஸை பார்த்தது இல்லை சார், காரை பார்த்தது இல்லை, ட்ரெயினை பார்த்தது இல்லை, பள்ளிக்கூடத்தையே பார்த்தது இல்லை சார். கேட்டால் அவங்க அந்த காட்டை பாதுகாக்கிறாங்களா? என்று எப்படி எனக்கு புரியவே இல்லை. அவன் படிக்காமலா? அப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற எல்லாம் படிக்கும்போது அவன் காட்டு மிராண்டியா இருக்குமா? அவன் படிக்காம இருக்குமா? ஏதாவது ஒரு கொள்கை தானே எல்லாருக்கும். என்ன நீங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸை காப்பாத்துறது என்பது வேற, அதுக்காக அவனை முட்டாளாவே வைத்துக் கொண்டிருப்பது என்பது. இன்றைக்கு அத்தனை நக்சல் ஏரியாவும் வளர்ச்சி ஏரியாவாக ரோடு பார்க்குது, பள்ளிக்கூடம் பார்க்குது, பஸ் பார்க்குது, இன்டர்நெட் பார்க்குது. அந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் அமித்ஷாவுடைய சாதனை. அதனால இது காங்கிரஸ் என்பது எப்படி நக்சல்கள் மட்டுமல்ல, ஜிகாதிகள்கிட்ட எப்படி அணிபணிந்தார்கள், எவாஞ்சலிஸ்ட்டை எப்படி அணிபணிந்தார்கள், ஃபாரின் மிஷினரிட்ட எப்படி அடிபணிந்தார்கள், நக்சல்கிட்ட எப்படி எல்லாத்தையும் அடிபணிந்து அடிமையாக இருந்த காங்கிரஸுக்கும் தேசம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பிஜேபிக்குள்ள வித்தியாசம் இதுதான். இன்னைக்கு நக்சல்கள் அவர்களாக மாறி வருகிறார்கள். அதாக தானாக மாறினாங்கன்னு சொன்னோம்னா தடியால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது உரிய மரமாற்றத்தை உரிய நேரத்தில் கொடுக்கும். அதுக்கு இந்த அரசு நல்ல வேலை பார்த்திருக்கிறது. நம்மளுக்கு மத்திய உள்துறை அமைச்சருக்கு நம்மளுடைய பாராட்டு.
இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பினாரன் அவர்களுக்கு CTV நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.